நான் இங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன் தலைவருக்கு அங்கேருந்து, அண்ணே நான் சரவணன் பேசுகிறேன் அப்படின்னே. யாருப்பா? அண்ணே இன்ஜினியர் சரவணன் பேசுகிறேன். யார் அது? எந்த ஊரு? எந்த இதே மாதிரி கேட்பாருங்க. அப்ப நான் சொல்லுவேன், அண்ணே சங்கத்தை நீ பேர் வச்சு அந்த அதை சொல்லும் முதல்ல. இப்படியே நீ அரசியல் படுத்தி அந்த சங்கத்தம் என்ற பேரை கொடுத்த பிறகு ஒரு முறை மேடையிலேயே அவன் சொல்றாரு, சங்கம் என்றால் என்ன அமைப்பு, இது புத்தனுடைய சொல்லாடல், தமிழன் என்றால் அந்த சங்கம் வளைத்த தமிழ்நாடு மதுரை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பேரை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டோம். அந்த பேர்ல தான் இன்று நம்ம பயணிக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்ததுமே அந்த பொறுப்பை உணர்ந்து இன்னைக்கு இளைஞர்களை நாங்கள் ரொம்ப முறைப்படுத்துறோம், நெறிப்படுத்துறோம். இன்னும் எங்களுக்கு 8 கோட்பாடு இருக்கு. அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று என்று இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்களை மது அருந்தக்கூடாது, தவறான வழிக்கு செல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு நாங்கள் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி முறையாக நாங்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறோம்.